வெல்கம் டு சோல்ஜர்ஸ் கைட் சேனல். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி ஜிடிக்கான எக்ஸாம் டேட் அதுக்கப்புறம் டைம் அதுக்கப்புறம் பிளேஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது எப்படி செக் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் கம்ப்ளீட்லி பார்க்கலாம். உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது எஸ்எஸ்சி ஜிடி ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா மறக்காம உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நேற்றே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. புதுசாக பார்க்குறவங்க யாருக்காவது தெரியல அப்படின்னா அவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அஃபிஷியல் டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணிக்கிட்டு அதில் இருக்க லிங்க்கை டச் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடின்னு இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி இருக்கும், அதை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இந்த இடத்துல கம்ப்ளீட்லி கொடுத்துட்டு நவ் ரோல் நம்பர்னு கொடுத்தீங்க. இந்த இடத்துல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான அட்மிட் கார்டு, அதாவது உங்களுடைய நேம், அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபாதர் நேம், அதுக்கப்புறம் உங்களோட ரோல் நம்பர் எல்லாமே ஷோ ஆகும். இந்த இடத்துல எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கான டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் எந்த டேட்டில் இருக்குது, அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணக்கூடிய டைம் என்ன, அதுக்கப்புறம் என்ன டைமில் உங்களுக்கான எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படி நடக்கும், எந்த பிளேஸில் நடக்கும் அப்படின்றது எல்லாமே இந்த இடத்துல ஷோ ஆயிடும். அட்மிட் கார்டு எப்போ ப்ரோ டவுன்லோட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் எக்ஸாம் டேட்டுக்கு முன்னாடி 4 நாளைக்கு முன்னாடி தான் உங்களுக்கான அட்மிட் கார்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இப்போ இவருக்கு 28/2/2024 இருக்குது அப்படின்னா 27, 26, 25, 24ஆம் தேதியிலிருந்து தான் அவர் வந்து அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேட் இருக்கும். அதனால அந்த டேட்ல இருந்து முன்னாடி 4 நாளைக்கு முன்னாடி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. யாராவதுக்காவது 20ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது எக்ஸாம், அந்த டேட்டில் யாராவது இருந்தாங்க அப்படின்னா முன்னாடி பிஃபோரோ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல நவ் அட்மிட் கார்டுன்னு கொடுத்தீங்கன்னாவே டவுன்லோட் ஆயிரும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஓகேங்களா? வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இன்னும் இருக்கிற டைமில் நல்ல எஃபோர்ட் போட்டு படிங்க. நல்லா படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எஸ்எஸ்சி ஜிடிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வருஷத்துலேருந்து தமிழில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக அது ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுத்தும். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் ரொம்பலாம் அதிகமாகிறதுக்கு சான்சஸே கிடையாது. கட் ஆஃப் வந்து நார்மலைசேஷன் கட் ஆஃப் தான் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய ரோல் நம்பர் ரிசல்ட்டில் வரும். ஓகேங்களா? வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த 20 நாளில் கரெக்டாக மேக்ஸ் ரீசனிங் மட்டும் நீங்கள் எழுதுனீங்கன்னா கூட பாஸ் ஆகிடலாம். ஆனால் அது கம்ப்ளீட்லி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? நல்லா படிச்சிருக்கவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக படிக்கிறவங்க வந்து இந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் மேக்ஸ் ரீசனிங் மட்டும் படிங்க. இதுவரையும் படிக்கல, இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா மேக்ஸ் ரீசனிங் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி படிச்சுக்குவாங்க. வேறு எதுவுமே படிக்காதீங்க. மற்றபடிக்கு நெகட்டிவ் மார்க் இல்லாத வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் எழுத பாருங்கள். நான் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து உங்களுக்காக ஷோ பண்ணுறேன். எப்படி எக்ஸாம் எழுதணும் அப்படின்றத நான் உங்களுக்காக புதுசாக எழுதுறவங்களுக்கு, ஆல்ரெடி எழுதுறவங்களுக்கு தெரியும், புதுசாக எழுதுறவங்களுக்கு நான் அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி எழுதணும், நெகட்டிவ் மார்க் எப்படி ஸ்கிப் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே நான் கம்ப்ளீட்லி பேசுகிறேன். ஓகேங்களா? அண்ட் வேறு ஏதாவது கோர்சஸ் பற்றி தெரியும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்மளோட சேனல் அஃபிஷியல் டெலிகிராம் சேனல் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ சப்போஸ்